அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய முஃமினீன்களே, ஒரு 4 காரியங்களை நாம் செய்கிற போது நம்முடைய வாழ்வாதாரம் ரிஸ்கை அது கொண்டு வந்து சேர்க்கிறது. அதிலே முதலாவது இரவு நேர தொழுகை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால இருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத்தை மேற்கொண்டு வந்த அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிய வார்த்தைகளில் ஒண்ணு, மக்கள் எல்லாம் உறங்கக்கூடிய அந்த நேரத்துல நீங்க அல்லாஹ்விற்காக எழுந்து தொழுவுங்க அப்படின்னா. பெருமக்களே, அந்த தொழுகை என்பது நம்முடைய வாழ்வாதாரத்தை கொண்டு வந்து சேர்க்கிறது முதலாவது. ரெண்டாவது சொன்னாங்க, காலையில எந்திரிச்ச உடனே அல்லாஹ்விடத்துல அதிகமா இஸ்திக்பார் செய்யறது, அதிகாலையிலேயே கேட்டுறது, பாவ மன்னிப்பு கேட்டுறது. மூணாவது சொன்னாங்க, தர்மம் செய்யறதுல உறுதியா இருக்கிறது, எந்த நேரத்திலும் தர்மம் செய்யக்கூடாது என்ற எண்ணம் நமக்கு வந்துடக்கூடாது, தர்மத்தை அல்லாஹ்விற்காக செய்கிறேன் என்ற உறுதியோடு இருக்கிறது. நான்காவது, காலையும் மாலையும் அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்வது. இந்த 4 காரியங்கள் நம்முடைய ரிஸ்கை கொண்டு வந்து சேர்க்கிறது என்பதாக அல்லாமா இப்னுல் கய்யிம் அல் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி தராங்க. பெருமக்களே, இந்த 4 காரியங்களை நாமும் நடைமுறைப்படுத்தி நம்முடைய வாழ்வாதாரத்தை உறுதி செய்து கொள்வோம். அல்லாஹ் கிருபை செய்வானாக.